என் அன்பு பிள்ளையே, இந்த நிமிடத்தில் நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, அது ஒரு அழைப்பு. ஏனெனில் நீண்ட நாட்களாக உன் மனதில் பதில் தேடிய சில கேள்விகள் இருக்கின்றன. வெளியில் சொல்லாமல் அமைதியாக சுமந்து கொண்டிருந்த சில வலிகள் இருக்கின்றன. வெளியில் எல்லோரிடமும் சாதாரணமாக சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் மட்டும் சொல்ல முடியாத ஒரு சோர்வு இருக்கிறது. உடலில் ஒரு பலவீனம், மனதில் ஒரு அழுத்தம். இனி என்ன ஆகும் என்ற அமைதியான பயம். பல நேரங்களில் என் மனதின் வலியை யாராவது உண்மையாக உணர்கிறார்களா என்று அமைதியாக உன் உள்ளத்தில் கேள்வி எழுந்திருக்கலாம். சில இரவுகளில் எதற்காக இந்த அளவுக்கு மனம் களைத்து போயிருக்கிறது என்று புரியாமல் அமைதியாக கண்ணீர் விட்டிருக்கலாம். ஆனால் இன்று இந்த நிமிடத்தில் ஒரு விஷயத்தை உனக்கு நினைவூட்ட நான் வந்திருக்கிறேன். நீ தனியாக இல்லை. உன் கண்ணீர் என் துருக்கியில் அல்லவா இருக்கிறது. அதை நான் அறிவேன். நீ சொல்லாமல் வைத்த வலியை இயேசுவாகிய நான் அறிவேன். நான் உன்னை மறந்துவிடவில்லை. இன்று நான் உன்னிடம் சொல்ல வருவது, மகனே, மகளே, இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குகிறது என்பதுதான். நீ நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த சோர்வு, அந்த மன அழுத்தம், அந்த அமைதியான வேதனை, இவையெல்லாம் நிரந்தரமல்ல. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படுகிறது. நீ இழந்த நம்பிக்கை திரும்ப வரும். உன் வீட்டில் மீண்டும் அமைதி உருவாகும். உன் மனதில் மீண்டும் உற்சாகம் பிறக்கும். நீ கைவிட்ட கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். ஏனெனில் ஆண்டவரும் இரட்சகரும் தேவனுமாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வீடியோ முழுவதையும் கவனமாக கேள். ஏனெனில் இதில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்திற்காக அனுப்பப்பட்ட ஒரு பதிலாக இருக்கலாம். இந்த செய்தி உன் உள்ளத்தை தொடுகிறது என்றால் இந்த நிமிடத்தில் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த மாதிரி செய்தியை நீங்கள் மீண்டும் கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது தேவனாகிய நான் உனக்கு சொல்லும் இந்த வல்லமையான செய்திக்குள் நாம் செல்லலாம். உன் உடலில் நீ உணரும் அந்த சோர்வு, எதையும் செய்ய உற்சாகம் இல்லாமல் போன அந்த மனசு, உன் மனதில் எப்போதும் இருப்பது போல தோன்றும் அந்த களைப்பு, இவையெல்லாம் எனக்கு மறைக்கப்பட்டதல்ல. நீ வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே என்ன நடக்கிறது என்று நான் அறிவேன். நீ எவ்வளவு முயன்றாலும் முழுமையாக நலமாக உணர முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போது மாற்றம் தொடங்குகிறது. நான் உன் வாழ்க்கையில் முழுமையான சுகத்தை கொண்டு வருகிறவன். இது வெளியே தெரியும் மாற்றம் மட்டுமல்ல, உன் உடலின் ஆழத்திலிருந்து ஆரம்பிக்கும் மாற்றம். இப்போது உன் உடலில் ஒரு புதிய பலம் உருவாகிறது. நீ இழந்த ஆற்றல் மீண்டும் திரும்புகிறது. நீண்ட நாட்களாக உன்னை கட்டி வைத்திருந்த அந்த சோர்வு மெதுவாக விலகத் தொடங்குகிறது. உன் மனதிலும் ஒரு புதிய தெளிவு பிறக்கிறது. குழப்பம் குறைகிறது. சோர்வு மறைகிறது. நீ மீண்டும் உற்சாகமாக சிந்திக்க ஆரம்பிப்பாய். நீ இதுவரை இருந்த நிலை இனி தொடர வேண்டியதில்லை. உன் உடலும் மனமும் ஒரு புதிய நிலைக்கு வரப்போகிறது. நீ பழைய மாதிரி இல்லை. புதிய ஆற்றல் நிறைந்தவனாக மாறுகிறாய். நீ மீண்டும் எழுந்து நிற்பாய். பலவீனமாக அல்ல, உறுதியோடு. இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை சோர்வோடு அல்ல, பலத்தோடு. இந்த மாற்றம் உண்மையானது. அது இப்போதே உன்னுள் ஆரம்பமாகிவிட்டது. உன் இல்லத்தில் உருவான அந்த இடைவெளிகள், ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதில் வந்த தூரம், பேசாமல் கடந்து போன நாட்கள், புரிந்து கொள்ளப்படாத உணர்வுகள், இவையெல்லாம் உன் மனதை பாதித்திருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த நெருக்கம் இப்போது குறைந்து போனதை நீ உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த நிலை நிரந்தரமல்ல. இப்போது அந்த உறவுகளில் மாற்றம் வரத் தொடங்குகிறது. நான் உடைந்ததை மீண்டும் இணைக்கிறேன். பிரிந்ததை ஒன்றாக்குகிறேன். நீண்ட நாட்களாக பேசப்படாத வார்த்தைகள் மீண்டும் வெளியில் வரும். தவறாக புரிந்து கொண்ட விஷயங்கள் சரியாக விளங்கும். மனதிலிருந்த கசப்புகள் மெதுவாக கரைகிறது. உன் வீட்டில் மீண்டும் ஒரு புதிய சூழல் உருவாகும். அது சுமையாக இல்லாமல் அது நிம்மதியான உணர்வை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சி திரும்பும். சிரிப்பு மீண்டும் இயல்பாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனம் வரும். உறவுகள் கட்டாயமாக அல்ல,
அன்பாக தொடரும். உன் வீடு இப்போது மாற்றம் காணும். அது அமைதி நிறைந்த இடமாக மாறும். இனி குழப்பம் குறையும், சச்சரவுகள் தீரும். நீ உள்ளே நுழையும் போது ஒரு நிம்மதியை உணருவாய். இந்த மாற்றம் தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக இருக்கும். உன் குடும்பத்தில் மீண்டும் ஒற்றுமை மலர்கிறது. அது உறுதியானது, அது நிலையானது. ஒரு காலத்தில் நீ உற்சாகமாக நினைத்த அந்த பெரிய திட்டங்கள், உன் மனதை முழுவதும் நிரப்பிய அந்த ஆசைகள், சூழ்நிலைகள் காரணமாக நீ அவற்றை பின்வைத்து விட்டாய். நேரம் போக போக அவை மங்கிப் போனது போல தோன்றியிருக்கலாம். இது இனி நடக்காது என்று நீயே உன்னை சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவை முடிந்துவிட்டதல்ல. அவை இன்னும் உன் உள்ளத்தில் இருக்கின்றன. அவை சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது. இப்போது அந்த மறைந்த விருப்பங்கள் மறுபடியும் உயிர்ப்புடன் வரத் தொடங்குகிறது. நீ ஒரு காலத்தில் நினைத்ததை விட இன்னும் தெளிவாக நீ பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு முடியாதது போல இருந்தவை இப்போது சாத்தியமாக தோன்றும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் உன்னுள் எழும். நீ தள்ளி வைத்த அந்த கனவுகள் இனி உன்னிடமிருந்து தூரமாக இருக்கிறாது. நீ மீண்டும் முயற்சி செய்யும் தைரியம் பெறுவாய். முன்பு இருந்ததை விட அதிக நம்பிக்கையுடன். இனி நீ கைவிட மாட்டாய். நீ தொடங்குவாய், முடிப்பாய். நீ நினைத்த வாழ்க்கை உண்மையாக மாறும் நாளை நீ நேரில் காண்பாய். அது தூரத்தில் இல்லை, அது உன்னை நோக்கி வருகிறது. நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் கனவுகள் மீண்டும் உயிர் பெற்று நிஜமாகும் பாதையில் இருக்கிறது. நான் உனக்காக கொண்டு வரும் ஆசீர்வாதம் ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமல்ல, அது நிரந்தரமான மாற்றம். இது இன்று உன்னோடு தொடங்கி நாளைக்கு முடிந்துவிடும். ஒன்று அல்ல, இது நீண்ட காலம் தொடரும். உன் வாழ்க்கையை தாண்டியும் அதன் பலன் செல்லும். நீ அனுபவிக்கப் போகும் இந்த மாற்றம் உன்னோடு முடிவடையாது. உன்னால் பலரின் வாழ்க்கையும் மாறும். நீ தெரிந்தெடுத்த ஒரு புதிய பாதை உன் பின்னர் வருபவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. அது மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு உதாரணம். ஒரு காலத்தில் போராடிக் கொண்டிருந்த நீ இப்போது மாற்றத்தின் அடையாளமாக மாறுவாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பார்த்து பலர் ஆச்சரியப்படுவார்கள். இது எப்படி இப்படி மாறியது என்று கேட்கும் நிலை வரும். நீயே ஒரு பதிலாக இருப்பாய். நீ கடந்து வந்த பாதை, நீ பெற்ற மாற்றம், அது மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். இனி நீயே ஒரு சாட்சியாக நிற்பாய். இந்த மாற்றம் சாத்தியமே என்பதை நிரூபிப்பாய். நீ அனுபவிக்கப் போகும் உயர்வு உனக்காக மட்டுமல்ல, அது பலருக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இந்த மாற்றம் ஆழமானது, நிலையானது மற்றும் அது நீண்ட காலம் பேசப்படும். இந்த நிமிடத்தில் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை எழுந்திருக்கிறது. மீண்டும் நம்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வு உருவாகி இருக்கிறது. அதை விடாமல் பிடித்து வைத்துக்கொள். நீ பார்க்கும் சூழ்நிலைகள் இன்னும் மாறாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஆரம்பித்த இந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது. நீ எதிர்பார்த்ததை கண்களால் காணும் முன்பே உன் மனதில் அதற்கான உறுதி உருவாகட்டும். நன்றி சொல்ல வேண்டிய காரணங்கள் இன்னும் வரவில்லை என்று நினைக்க வேண்டாம். அவை வருவதற்கு முன்னரே அதை உணர ஆரம்பி. நீ எடுத்த இந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நன்றி என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது உன் மனநிலையை மாற்றும் ஒரு வல்லமை. நீ ஏற்கனவே பெற்ற சிறிய ஆசீர்வாதங்களை நினைவு கூறும்போது உன் உள்ளம் இலகுவாகும். அந்த உணர்வு உன் வாழ்வில் மேலும் நல்லவற்றை வரவழைக்கும். நீ குறைவுகளை பார்த்து கவலைப்படுவதற்கு பதிலாக உனக்குள்ளதை மதிக்க ஆரம்பிக்கும் போது புதிய வாய்ப்புகள் திறக்கத் தொடங்கும். உன் பார்வை மாறும், உன் எண்ணங்கள் மாறும், அதோடு உன் வாழ்க்கையும் மெதுவாக மாறும். நீ உள்ளத்தில் வைத்திருக்கும் அந்த நன்றி உணர்வு உன் முன்னே இருக்கும் வழிகளை விரிவாக்கும். இனி நீ காத்திருப்பது மட்டுமல்ல, நம்பிக்கையுடன் முன்னேறுகிறாய். இந்த மனநிலை உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அது உறுதியான மாற்றத்தை உருவாக்கும். அதை பிடித்து வைத்துக்கொள். அது உன்னை உயர்த்தப் போகிறது. என் பிள்ளையே, நீ எவ்வளவு தூரம் சென்றாலும், நீ எவ்வளவு சோர்ந்து போனாலும் நான் உன்னை விட்டுவிடப் போவதில்லை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்.
நீ காணாத போதும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நான் உனக்காக வைத்திருப்பது மனிதர்களால் கொடுக்க முடியாத ஒன்று. அதேபோல் அதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. அது உறுதியானது. அது உனக்கே சொந்தமானது. இனி காத்திருப்பு முடிவடைகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் தொடங்குகிறது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தருணம் இப்போது நெருங்கிவிட்டது. சூழ்நிலைகள் இன்னும் மாறாமல் இருந்தாலும் உன் நம்பிக்கையை விடாதே. நீ கண்ணீரோடு செய்த அந்த ஜெபம் வீணாகவில்லை. நீ அழைத்த ஒவ்வொரு நேரமும் நான் வந்து நின்று கேட்டிருக்கிறேன். இப்போது நான் செயல்படத் தொடங்குகிறேன். நீ பார்க்கப் போகும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ நினைத்ததை விட பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் சொல்வது உறுதி. நான் தொடங்கியதை நிறைவேற்றுவேன். நம்பிக்கையுடன் முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். இனி நீ முன்னேறப் போகிறாய். நான் உன்னை நேசிக்கிறேன் என்றென்றும். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை ஒரு சாதாரண வீடியோவாக பார்த்துவிட்டு போகாதே. இந்த நிமிடத்தில் உன் நம்பிக்கையை ஒரு செயலில் மாற்று. இந்த வீடியோவை லைக் பண்ணு. இது நீ இன்னும் நம்பிக்கையை விடாமல் பிடித்து வைத்திருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இன்னும் இப்படிப்பட்ட ஆறுதலான மற்றும் வல்லமையான வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க. உன் மனதில் என்ன இருக்கிறது என்று கமெண்ட்ல எழுதிட்டு போடு. நீ மட்டும் இந்த போராட்டத்தில் இல்ல. நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த செய்தி உனக்கு ஆறுதலாக இருந்திருந்தால் இதை உன்னை போல சோர்ந்து கொண்டிருக்கும் இன்னொருவருக்கும் ஷேர் பண்ணு. உன் ஒரு ஷேர் கூட ஒருவருக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கலாம். மறந்துடாதே. ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் ஒருவரின் மனதில மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொள். இது முடிவு அல்ல. உன் வாழ்க்கையில் இன்னும் அழகான மாற்றங்கள் வரப்போகிறது. மனிதர்களால் கொடுக்க முடியாத அமைதியையும் யாராலும் பறிக்க முடியாத ஆசீர்வாதத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறேன்.